Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. தேர்தல் சட்டமீறல்கள் குறித்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 56ஆக உயர்வடைந்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. வன்முறையுடன் தொடர்புடைய 2 முறைப்பாடுகள் மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாக செயலகம் கூறியது. தேர்தல் சட்டங்களை மீறிய அதிக முறைப்பாடுகள் குருநாகல் மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளன. இந்த மாவட்டத்தில் 12 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகிறது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தில் 10 முறைப்பாடுகளும், கண்டி மாவட்டத்தில் 5 முறைப்பாடுகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 முறைப்பாடுகளும், நுவரேலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் இருந்து தலா 2 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவிக்கின்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் புத்தளம் மாவட்ட வேட்பாளர்களை தெளிவூட்டும் செயற்திட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் பிமால் இந்திரஜித் சில்வா தலைமையில் இந்த செயற்திட்டம் நடைபெற்றது. புத்தளம் நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த செயற்திட்டத்தில் புத்தளம் மாவட்டத்தின் அனைத்து வேட்பாளர்களும் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மற்றும் அதனை மீறினால் முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் தெளிவூட்டப்பட்டுள்ளது. அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துதல், வாகனம், கட்டிடங்கள் போன்ற பல விடயங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டாம். புள்ளடியிடப்பட்ட வாக்குச்சீட்டுகளை காட்சிப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். ඡන්ද පත්‍රිකාවක් කලකුණු කරන ලද ඡන්ද පත්‍රිකාවක් ප්‍රදර්ශනය